அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானே. மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திரிபுரத்தில் சிலைகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கல்லாலில் முடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து போவத் தொடக்கை வெல்வான். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று தை மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை தேதி, தை அமாவாசை, பூராட நட்சத்திரம் 11:39 காலை, பின்னாடி உத்திராட நட்சத்திரம், சித்த யோகம், அமிர்த யோகம். ராகு காலம் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை, குளிகன் 3 முதல் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று தை அமாவாசை. இன்றைக்கு பிதுக்களுடைய தினம் என்று சொல்வது. இதில் எல்லாராலையும் மாதம் தர்ப்பணம் பண்ண முடியல. அப்படின்னா இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலையபட்ச அமாவாசை, இது 3லையாவது நம்ம அதை செய்யணும் அப்படின்னு ஒரு இருக்குது. இன்று பார்த்தீங்கன்னா கடற்கரையிலலாம் இன்றைக்கு ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி எல்லா இடங்களையும் பார்த்தா தர்ப்பணம் பண்ணுவதற்கு கடற்கரையில் பூரா பெருமை நிறையா இருக்கும். புண்ணிய நதிக்கரையிலையும் தர்ப்பணம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு இறந்தவர்களுக்கு, அதாவது தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் பண்ணணும், தாய் இல்லாதவர்கள் பண்ணக்கூடாது. முன்னோருடைய நினைவு நாள். அவளுக்கு நமக்கு இன்று எழுந்தணி விட்டோம்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையும் சொல்லுவாங்க. அது இன்றைக்கு உரிய அருமையான ஒரு நல்ல நாள். இன்றைக்கு பிதர்களுக்கு நம்ம செஞ்சு சைவமாக சமைச்சு சாப்பிட்றது, ஏதாவது அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப உயர்ந்தது. அன்பான நேயர்களை, இன்று ஒரு சிறந்த நாள். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் மகரத்தில் இருக்காங்க. சனி, ராகு கும்பத்தில் இருக்கு. மிதுனத்தில் குரு இருக்காரு. கேது சிம்மத்தில் இருக்கார். இன்றைக்கு சந்திரன் தனுசில் இருக்கார். பூராட நட்சத்திரம், தனுசு ராசி. இதுதான் இன்றைக்கு கிரகத்தினுடைய அமைப்பு. இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷ ராசிக்கு இன்று குரு பகவான் எப்படி இருக்குதுன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். 3, 4 குரு பகவான் மேஷ ராசிக்கு சரியில்லை. அதனால் இன்று எந்த காரியமும் பண்ணக்கூடாது. ஆனால் சனி ராகு 11 இருக்கிறது. சனி ராகு 11 இருப்பது நல்லது. ஆயுள் பலம், நல்லது நடக்கும். பாவகிரகங்கள் 3, 6, 11 நன்றுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் சனி ராகு நன்றாக இருக்குது. ஆனால் குரு நல்ல இல்லை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்கள் ராசிக்கு சனியும் ராகும் 10ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். தொழில் அமோகமாக இருக்கும். குருவும் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அவர் வையாசி வரையும் அந்த இடத்துல இருக்கார். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பதில் நன்மை உண்டு உங்களுக்கு அப்படின்னு ஒரு கருத்து. அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம குரு இடமாற்றங்களை கொடுக்கும். இந்த ஜென்ம குரு என்ன பண்ணுவார்னா, ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், இந்த மாதிரி இடம் மாறலாம், பதவி மாறலாம், ஊர் மாறலாம். இந்த மாதிரி மாற்றங்கள் ஏதாவது கொடுக்கும், பிரச்சனைகளை உண்டு பண்ணும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்வது நல்லது. அதனால் நல்ல விரயமாக பண்ணும்போது முடிஞ்சதுன்னா இடம் வாங்கோ, வீடு கட்டுங்க, இந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க. அன்பான கடகராசி என்பதில் கவனம் தேவை. சிம்ம ராசி என்பவர்களுக்கு அருமையான நாள். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் சனி ராகு 7ல் இருக்குது. மனைவி கணவனுடைய உடல்நிலை ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்பான சிம்ம ராசி என்பவர்களை. அன்பான கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல குரு இருப்பது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை.
அது ஒரு நன்மை இல்லை என்று சொல்வார்கள். அதனால் இது குருவனுடைய அமைப்பு அவ்வளோ திருப்தியாக இல்லை. அன்பான விருச்சிக ராசி, துலா ராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். குருபான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். அது உங்களுக்கு நல்ல நாள். 9ஆம் இடத்துல குரு இருப்பது பெரிய சிறப்பு. ஆமாம், அதனால் உங்களுக்கு எந்த காரியமும் தடையில்லை, நல்லது நடக்கும். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு அட்டமம் குரு, 4 வேறு சனி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சிரமம். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் செய்யாதீங்க. புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும், கல்யாணம்லாம் நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும். உங்களுக்கு குழந்தை ஏற்படும், வேலை கிடைக்கும், வெளியூர் போகலாம், இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கும். அன்பான மகர ராசி என்பவர்களில் உங்களுக்கு ஏழையினுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் முடிய போகிற நேரம் அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் வரும். பார்த்து கவனமாக நடந்துங்க. மாசி 22ஆம் தேதி சனி பயிற்சி இருக்குது. அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நன்மை நடக்கும். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜென்மச்சனி இப்போ முடிய போகுது. இன்னும் 2.5 ஆண்டுகள் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறது. உங்களுக்கு பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். நல்லது, நல்ல காரியம்லாம் நடக்கும். அன்பான மீன ராசி என்பதில் குரு உங்களுக்கு சரியில்லை. வைகாசி வரையும் உங்களுக்கு குரு சரியில்லை. வைகாசியில் குரு பயிற்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மீனராசி என்பவர்கள் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. ஏழரையினுடைய தாக்கம் இருக்கிறது. மீனராசி, கும்பராசி, மகர ராசிக்கு ஏழரைசனுடைய தாக்கம் இருக்கிறது. சனிக்கிழமை தோறும் விரதம் பாருங்க. சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க. காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. கோளறு திருப்பதியத்தை பாராயணம் பண்ணுங்க. ஒரு கிழமை அர்ச்சனை பண்ணுங்க. அன்பான நேயர்களை, இறை வழிபாடு நமக்கு ரொம்ப நல்லது. அன்பான நேயர்களை, ஒரு முக்கியமான கருத்து பதிவு செய்கிறேன். இன்று வந்து அமாவாசை. இந்த அமாவாசை இன்னைக்கு நிறைந்த நாள். இன்னைக்கு எல்லாமே செய்யலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு கடை திறக்கிறாங்க, தொழில் துவங்குறாங்க, நல்ல காரியம்லாம் பண்ணலாங்கிறாங்க. அமாவாசை வந்து இருண்ட நாள். இந்த அமாவாசை இருட்டுன்னு பேர் இருக்கு. அமாவாசை அன்னைக்கு ஒரே இருட்டாக இருக்கும், கருங்கொம்முன்னு இருக்கும். வெளிச்சமே இருக்காது, நட்சத்திரங்களும் தெரியாது, எந்த ஒளியும் இருக்காது. அதனால் அன்றைக்கு போய் நாம் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவதை தவிர பாக்கி எந்த காரியமும் நமக்கு இன்று செய்வதற்கு உகந்ததில்லை. நிறைந்த நாள் என்பது பௌர்ணமி தான். இதை வந்து தவற சொல்கிறாங்க. அனைவரும் நல்லா படித்தவங்க கூட இதை இப்படி தான் பண்ணுறாங்க. ஒருத்தர் நல்ல விவரம் தெரிஞ்சு சொல்கிறார், இன்றைக்கி எல்லா காரியத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆமாங்கிறார் ஒருத்தர். இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு வந்து எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இருண்ட நாளில், இருட்டு நாள்னு பேர் இருக்குது. இந்த இருண்ட நாளில் எந்த காரியத்தையும் தொழில் துவங்குவதோ, ஒன்று கொடுப்பதோ, வாங்குவதோ, கடை திறப்பதோ இதெல்லாம் செய்யவே கூடாது. அதனால் பிதர்களுக்கு தந்தை இல்லாதவர்கள் தந்தை வழிக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நாள் இது. அந்த நாளில் வேறு எந்த காரியமும் செய்யக்கூடாது. எந்த மாசையில் வர்ற அமாவாசையாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடாது. தவறாக புரிந்து கொள்ளுங்கள். நல்லா சாஸ்திரம் படித்தவர் கேட்டுக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு ஏதாவது செய்யலாமா, நீங்களாக ஏதாவது சொல்லிடாதீங்க. அறவுரையாக தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது செய்யலாம் பண்ணலான்னு அடுத்தவங்களுக்கு வழி காட்டிடாதீங்க. தவறான பலர் அவங்களுக்கு நீங்கள் வழி காட்டினா அந்த பாவம் பாதி உங்களுக்கு சேரும். அதனால் நம்ம வழி காட்டுதல் வந்து நேர்மையான முறையில் வழியை காட்டணும். அன்பான நேயர்களே, நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு எந்த காரியமும் செய்யக்கூடாது. அதனால் நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கருத்தை பற்றி பேசுவோம். அன்பான நேயர்களே, நமது குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை துணை நல்லா அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும், வள்ளல் பெருமான், வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும், என் அன்னை மாதா பராசக்தி துர்கா பரமேஸ்வரையும், அன்னை முத்துமகாமாரியம்பையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.